தமிழகத்தில் முதல் முறையாக ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற சர்க்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் தங்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் பாராலிம்பிக்கில் தங்கம் வெல்ல காத்திருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தனர். சீறி பாயும் சக்கர நாற்காலிகள், பந்தை விரட்டி பிடிக்கும் கரங்கள், கூடைகளை மட்டுமே நோக்கிய கண்கள். மாற்றுத்திறனாளிகள் என்றால் வீட்டிற்கு சுமையாக முடங்கி கிடப்பவர்கள் அல்ல, விண்ணை முட்ட சாதிக்க துடிப்பவர்கள் என்பதை கண்முன் காட்டுகிறது இந்த மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளின் கூடைப்பந்து மீதான ஆர்வமும் தன்னம்பிக்கையும். உடலில் உள்ள ஊனம் உள்ளத்தில் இல்லை என்பதால் தான் இதுபோன்று தங்களால் விளையாட முடிவதாக பெருமிதத்துடன் கூறுகின்றனர் இவர்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் எல்லாம் முடங்கி இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கிறதால மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ லைஃப்பில் சாதிக்க போகிறோன்ற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா இந்த மாதிரி மேட்செல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வந்தாங்கன்னா எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரே இடத்துல இருக்கிறனால நாங்கள் எங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப மோசமாகிட்டு இருந்தது. இப்போ இந்த வீல் சேர் பாஸ்கெட் பாலில் விளாடி எங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி மூமெண்ட்டு அதிகமாக இருக்கிறனால எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குது. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காகவது நாங்கள் இந்த பாஸ்கெட் பால் விளாட்றோம். என்னதான் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் வேரோடி இருந்தாலும் உலக அரங்கில் சாதிக்க துடிக்கும் தங்களுக்கு போதுமான பொருளாதார வசதிகள் இல்லை என்பதே இவர்களின் ஒருமித்த குரலாக ஒலிக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் உதவிக்கரம் நீட்டினால் பன்னாட்டு வாய்ப்புகளை வசப்படுத்தி இந்தியாவை பாரா ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் பங்கெடுக்க வைப்போம் என்றும் உறுதியளிக்கின்றனர். ஒரு வீல் சேரோட காஸ்ட் மினிமம் காஸ்ட் 25,000. ஒரு வீலுக்கு வாங்குற அந்த டயர் டியூப்க்கு அதுக்கு மட்டுமே 2,000 ஆகும். அது ஃபுல்லாக இம்போர்ட்டட் வீல்ஸ் மட்டும் தான். அது இந்த மாதிரி இந்த ரஃப் கிரவுண்டில் யூஸ் பண்ண முடியாது. போதிய வசதிகளை ஏற்படுத்தி அரசும் அரசு சாரா அமைப்புகளும் உதவ முன்வரும் பட்சத்தில் பல மாரியப்பன்களை உருவாக்க தமிழகம் தயாராகும் என்கிறார் மாற்றுத்திறனாளிகள் சர்க்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்தின் ஆலோசகர். அந்த வசதியை தமிழக அரசு செஞ்சு கொடுத்தாங்கன்னா வரக்கூடிய ஒலிம்பிக்கில் பேரா ஒலிம்பிக்கில் நிச்சயமாக வீல் சேர் பாஸ்கெட் பால் வீரர்கள் கலந்துக்குவாங்க. அதுவும் தமிழக அளவில் நிறைய வீரர்கள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. மாற்றம் ஒன்றையே இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இவர்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க மத்திய மாநில அரசுகள் முன்வந்தால் எத்தனையோ மாரியப்பன்களை உருவாக்க முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.